Central Government Pharmacist Exam question paper தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். In sugar coating of tablets, sub-coating is done. First question என்ன? Sugar coating of tablets, sub-coating is done. Sugar coating processல sub-coatingன்ற procedure என்ன ரீசனுக்காக பண்ணுறாங்க அப்படின்றது தான் question. Options பார்த்துடலாம். To prevent moisture absorption, to round edges and build tablet size, to smoothen surface, to prevent the tablets from breaking due to vibration. Okay, இந்த sugar coating ப்ரொசீஜர் இருக்கு இல்லையா, இது வந்து 5 ஸ்டெப்ஸில் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃபிங் ஆர் சீல் கோட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட்டர் ப்ரூஃபிங் ஆர் சீல் கோட்டிங். இந்த ப்ரொசீஜர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சர் பேரியராகவும் டேப்லெட்டோட ஹார்ட்னஸ் இது பண்ணுறதுக்கும் வந்துட்டு இந்த ஸ்டெப் யூஸ் ஆகுது. செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சப் கோட்டிங். இதுதான் வந்து நம்ம கொஸ்டினில் இருக்க டாபிக். ஓகேவா? சப் கோட்டிங். சப் கோட்டிங் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டேப்லெட் எட்ஜஸை ரவுண்ட் ஷேப்பில் வச்சுக்கிறதுக்கு வந்து இந்த சப்கோட்டிங் யூஸ் ஆகுது. இந்த சப்கோட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்ஸில் பண்ணுவாங்க. ஒன் வந்து கம் பேஸ்டு சொல்யூஷன் வித் டஸ்டிங் பவுடர் கூட கலந்து ட்ரை பண்ணுறது. அது வந்து ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க ரெக்வயர்ட் ஷேப் அட்டைன் பண்ணுற வரைக்கும். செகண்ட் இன்னொரு ப்ரொசீஜர் என்னென்னா சஸ்பென்ஷன் ஆஃப் ட்ரை பவுடரை வந்து சுக்ரோஸோ இல்லைனா கம்மில் வந்துட்டு போட்டு ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி 2 ஸ்டெப்ஸில் வந்து இந்த சப்கோட்டிங் பண்ணுவாங்க. ஸோ இங்கே நம்ம கொஸ்டின்லேயே வந்து சப்கோட்டிங் எதுக்கு பண்ணுறாங்கன்னு தான் கேட்குறாங்க. சப்கோட்டிங் வந்துட்டு ரவுண்ட் தி எட்ஜஸ் ஆஃப் தி டேப்லெட் சைஸ். ஆப்ஷன் பி தான் வந்துட்டு ரைட் ஆன்சர். ஓகே, இந்த சுகர் கோட்டிங்கோட தேர்ட் ஸ்டெப்பையும் நம்ம சும்மா ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். தேர்ட் ஒன் வந்து என்னென்னா ஸ்மூத் கோட்டிங். ஸ்மூத் கோட்டிங் வந்து என்னென்னா டேப்லெட்டை ஸ்மூத்தன் பண்ணுறதுக்கோ இல்லை இர்ரெகுலாரிட்டி இருந்தாக்கா அதை ஃபில் பண்ணுறதுக்கோ இல்லை சர்ஃபேஸ் ரஃப்னஸை சரி பண்ணுறதுக்கோ வந்துட்டு இந்த ஸ்மூத் கோட்டிங் யூஸ் பண்ணுவாங்க. ஆப்ஷன் சி இருக்கு இல்லையா, இதுதான். ஸோ ஸ்மூத் கோட்டிங் வந்துட்டு தேர்ட் ஸ்டெப். ஃபோர்த் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா கலரிங் அண்ட் ஃபினிஷிங். சிரப் சொல்யூஷன் வந்து மல்டிபிள் டைம்ஸ் அப்ளை பண்ணி அந்த டேப்லெட்டோட கலரிங்காக அந்த ஃபைனல் க்ளாஸி லுக் அதெல்லாம் வந்துட்டு கொண்டு வர்றது வந்து கலரிங் அண்ட் ஃபினிஷிங். அண்ட் லாஸ்ட் ஒன் வந்துட்டு பாலிஷிங். லாஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு பாலிஷ்டு சுகர் கோட்டட் டேப்லெட்ஸ் வந்துட்டு பாலிஷ்டு அந்த ஃபைனல் எலகன்ஸ் கொண்டுட்டு வர்றதுக்கு ஃபைனல் ஸ்டெப் அந்த க்ளாஸி வேக்ஸ் அப்ளை பண்ணி அந்த ஃபைனல் லுக் கொண்டுட்டு வர்றது தான் வந்துட்டு கடைசி ஸ்டெப் பாலிஷிங். ஓகே, சுகர் கண்டெய்னிங் இதில் 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து வாட்டர் ப்ரூஃபிங் சீல் கோட்டிங். அதுதான் வந்து டு ப்ரிவென்ட் மாய்ஸ்சர் அப்சார்ப்ஷன் ஆர் ஹார்ட்னஸ். ஆப்ஷன் ஏ வந்துட்டு அது. செகண்ட் ஸ்டெப் சப் கோட்டிங், அதுதான் வந்துட்டு நம்ம கொஸ்டினுக்கான ஆன்சர். தேர்ட் வந்துட்டு ஸ்மூத் கோட்டிங், அது வந்து டு ஸ்மூத்தன் தி சர்ஃபேஸ் டு ப்ரிவென்ட் டேப்லெட்ஸ் ஃப்ரம் பிரேக்கிங் டியூ டு வைப்ரேஷன். ஓகே, ஸோ இங்கே நம்ம கரெக்ட் ஆன்சர் வந்து சுகர் கோட்டிங் ஆஃப் டேப்லெட்ஸ் சப் கோட்டிங் இஸ் டன் டு ரவுண்ட் தி எட்ஜஸ் ஆஃப் டேப்லெட் சைஸ். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட், லிப்பிட்ஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் த பாடி மெயின்லி இன் தி ஃபார்ம் ஆஃப். லிப்பிட்ஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் பாடி மெயின்லி இன் தி ஃபார்ம் ஆஃப். நம்ம பாடியில் லிப்பிட்ஸ் எந்த ஃபார்மில் ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ பைல் ஆசிட், ட்ரைக்ளிசரைட்ஸ், கிளிசரின், லினோலிக் ஆசிட். ஸோ இது வந்து ஒரு டைரக்ட் கொஸ்டின், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆப்ஷன் பி ட்ரைக்ளிசரைட்ஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் லிப்பிட்ஸ் வந்து ஸ்டோர்ட் இன் ஸ்பெசிஃபைட் ஃபேட் செல்ஸ் வந்து அடிப்போசைட்ஸில் தான் வந்துட்டு இதுவாகும். ட்ரைக்ளிசரைட்ஸோட ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளிசரால் அட்டாச்சு டு 3 ஃபேட்டி ஆசிட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதே போல் வந்துட்டு பைல் ஆசிட் வந்து மெயின்லி இன் லிவர், ஸ்டோர்ட் இன் கேல் பிளாடர். லினோலிக் ஆசிட் வந்து ஸ்டோர்ட் இன் அடிப்போஸ் டிஷ்யூ. கிளிசரின் வந்துட்டு என்னென்னா ஸ்டோர்ட் இன் தி ஃபார்ம் ஆஃப் ட்ரைக்ளிசரைட்ஸ். ஸோ இந்த 3 ஆப்ஷனுமே தப்பு. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி ட்ரைக்ளிசரைட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், டோஸ் டம்பிங் இஸ் அ ப்ராப்ளம் இன் தி ஃபார்முலேஷன் ஆஃப் compressed tablets, suppositories, soft gelatin capsule, control release drug product. ஓகே, டோஸ் டம்பிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா டோஸ் டம்பிங் வந்து என்னென்னா ஒரு அன்டிசைரபிள் ஃபேக்டர். ஒரு ட்ரக் வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாகவோ இல்லை வந்துட்டு அன்கண்ட்ரோல் மேனரில் ரிலீஸ் ஆகிறதுனால ஏதாவது அன்டிசைரபிள் எஃபெக்ட் ஏற்படக்கூடும் இல்லையா, அதுதான் வந்துட்டு டோஸ் டம்பிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது டெஃபினேஷன் என்ன சொல்லுவாங்கன்னா அன்டிசைரபிள் ஃபினாமினன் when a drug is released too quickly or in an uncontrolled manner from a medical formulation. ஸோ வந்துட்டு இதனால் என்ன ஆகும் அப்படின்னாக்கா அது வந்துட்டு ஆக்சுவலி எக்ஸசிவ் கான்சன்ட்ரேஷன் பிளட் ஸ்ட்ரீமில் வந்துட்டு அதிகப்படியான கான்சன்ட்ரேஷன் இருக்கக்கூடிய எஃபெக்ட் மாதிரி கொடுத்துரும். ஸோ வந்துட்டு அது வந்து நமக்கு ஒரு அன்டிசைரபிள் இது தானே, ஒரு தேவையில்லாத ஒரு எஃபெக்ட், தப்பான ஒரு எஃபெக்ட் மாதிரி ஆகிடும். ஸோ இது வந்து இந்த டோஸ் டம்பிங் மெயினாக எந்தெந்த டைப்ஸ் ஆஃப் டேப்லெட்ஸில் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் ரிலீஸ் டேப்லெட்ஸ், கண்ட்ரோல் ரிலீஸ் கேப்சியூல்ஸ், டிரான்ஸ்டெர்மல் பேச்சஸ். இந்த மாதிரி
ஃபார்முலேஷன்ஸில் வந்துட்டு மேக்ஸிமம் இந்த டோஸ் டம்பிங் அக்கர் ஆகும். ஸோ வந்துட்டு இங்கே வந்துட்டு கம்ப்ரஸ் டேப்லெட்ஸ் கிடையாது, சப்போசிட்டரிஸ் கிடையாது, சாஃப்ட் ஜெல், கண்ட்ரோல் ரிலீஸ் ட்ரக் ப்ராப்பர்ட்டி. ஸோ இன்கேஸ் ஆப்ஷனில் வந்து எக்ஸ்டெண்டட் ரிலீஸோ இல்லை டிரான்ஸ்டர்மல் பேச்சஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஆப்ஷன் கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் கண்ட்ரோல் ரிலீஸ் ட்ரக் ப்ராடக்ட், ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஃப்ளூயிட்ஸ் கம்ஸ் அண்டர். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஷெட்யூல்ஸ் வந்துட்டு ஒரு ரொம்பவே முக்கியமான டாபிக். ஷெட்யூல்ஸ் இல்லாமல் எந்த கொஷின் பேப்பர், ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், எந்த கொஷின் பேப்பர், ஃபார்மசிஸ்ட் கொஷின் பேப்பராக இருந்தாலும் சரி, ஷெட்யூல்ஸ் ஒரு மேண்டேட்ரி கம்பல்சரி கொஸ்டின் இருக்கும். ஓகே, இங்கே வந்து டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஃப்ளூயிட் எந்த ஷெட்யூல் கடியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஃப்ளூயிட் கம்ஸ் அண்டர் தி ஷெட்யூல் ஓ, ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ இங்கே ஷெட்யூல் பினா என்ன, லைஃப் பீரியட் ஆஃப் ட்ரக்ஸ். ஷெட்யூல் எம் வந்துட்டு ஜிஎம்பி ரெக்குயர்மெண்ட். ஷெட்யூல் எம்லேயே வந்துட்டு M1, M2, M3 அப்படின்னு கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஷெட்யூல் எம் அந்த மாதிரி கேட்கும் போது நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. M1னா ஹோமியோபதிக் மெடிசன்ஸ், M2னா காஸ்மெட்டிக்ஸ், M3னா மெடிக்கல் டிவைஸ் மேனுஃபேக்சர். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த ஷெட்யூல் M1, M2, M3 அதை நல்லா நோட் பண்ணி ஆன்சர் பண்ணணும் இன்கேஸ் அந்த மாதிரி கேட்கும்போது. அண்ட் ஷெட்யூல் வந்துட்டு என்னென்னா எக்யூப்மெண்ட்ஸ் ரெக்வயர்ட் டு ரன் அ ஃபார்மசி. ஸோ இங்கே வந்து டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஃப்ளூயிட்ஸ் கம்ஸ் அண்டர் ஷெட்யூல் ஓ, ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். Next question, penicillinase resistant penicillin is. Penicillinase resistant penicillin is amoxicillin, ampicillin, penicillin V, methicillin. Penicillin resistant penicillin is option D, methicillin. Some more example are nafcillin, oxacillin, cloxacillin, dicloxacillin. இதுவுமே வந்துட்டு some of the example for penicillin resistant penicillin. Okay. Okay, next question, radiation sterilization is also known as hot sterilization, cold sterilization, absorption sterilization, ionizing sterilization. ஓகே, இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆன்சர் கீழே வந்துட்டு இந்த கொஸ்டினை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆன்சர் கீழேயும் வந்துட்டு கொஸ்டினை எலிமினேட் பண்ணி ஆன்சர் கீழே ஆன்சரும் வந்துட்டு அவங்க கொடுக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஸ்டெரிலைசேஷனோட டைப்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஸ்டெரிலைசேஷன் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஃபிசிக்கல், கெமிக்கல், மெக்கானிக்கல் இல்லையா. ஃபிசிக்கல் கீழே வந்துட்டு ட்ரை ஹீட் ஸ்டெரிலைசேஷன் வரும், மாய்ஸ்ட் ஹீட் ஸ்டெரிலைசேஷன் வரும், ரேடியேஷன் ஸ்டெரிலைசேஷன் வரும், ஃபில்ட்ரேஷன் வரும். ஸோ இந்த ட்ரை ஹீட் ஸ்டெரிலைசேஷனோட எக்ஸாம்பிள் தான் வந்துட்டு ஹாட் ஏர் ஓவன். மாய்ஸ்ட் ஹீட்டுக்கு வந்து ஆட்டோக்ளேவ். ரேடியேஷன் இருக்குல்ல, இந்த ரேடியேஷன் ஸ்டெரிலைசேஷன் வந்துட்டு 2 டைப்ஸ் வரும், அயனைசிங், நான் அயனைசிங். ஓகேவா, இந்த அயனைசிங் கீழே காமா ரேஸ், எக்ஸ்ரேஸ் இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் வரும். இதில் வந்துட்டு இன்ஃப்ராரெட், யூவி இதெல்லாம் வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸ் வரும். நெக்ஸ்ட் ஃபில்ட்ரேஷனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ்பெஸ்டோஸ், சிண்டட் கிளாஸ் இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் வரும். கெமிக்கலில் பொறுத்த வரைக்கும் பை ஹீட்டிங் வித் பாக்டீரியா சைட், பை கேஷியஸ் ஸ்டெரிலைசேஷன், லிக்விட் கேஷியஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப் வரும். அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் மெக்கானிக்கல். ஸோ இங்கே நம்ம கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தா, ரேடியேஷன் ஸ்டெரிலைசேஷன் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஹாட் ஏர் ஸ்டெரிலைசேஷன் கிடையாது, அது ஃபிசிக்கல் கூட ஹீட் ஸ்டெரிலைசேஷன் கடியில் வருது. நெக்ஸ்ட் கோல்ட் ஸ்டெரிலைசேஷனும் கிடையாது, அப்சார்ப்ஷன் ஸ்டெரிலைசேஷனும் கிடையாது. அயனைசர் ஸ்டெரிலைசேஷன் இஸ் ரேடியேஷன் ஸ்டெரிலைசேஷனோட ஒன் ஆஃப் தி டைப் தான் வந்து அயனைசேஷன் ஸ்டெரிலைசேஷன். ஸோ வந்துட்டு ஆன்சர் கீழே இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எந்த ஆப்ஷனுமே கொடுங்க, இந்த கொஸ்டின் வந்து எலிமினேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், dash is an anti-cancer drug useful in the treatment of arthritis. Azothioprine, methotrexate, penicillamine, 6-mercaptopurine. Correct answer is dash is an anti-cancer drug useful in the treatment of arthritis. எந்த anti-cancer drug rheumatoid arthritis treatmentக்கு யூஸ் ஆகும் அப்படின்றது தான் கொஸ்டின். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, மீத்தோட்ரெக்சைட். மீத்தோட்ரெக்சைட் என்னது, இது ஒரு ஆன்டி-கேன்சர் ட்ரக் தான், பட் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷனுக்கு இது ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு ட்ரக். இது ஆல்சோ வந்துட்டு சொரியாசிஸ், எஸ்எல்இ, இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸ் இந்த மாதிரி இதுக்கும் வந்துட்டு இந்த ட்ரக் யூஸ் பண்ணுறாங்க, பட் மேஜர்லி ஃபார் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். ஓகே, இது வந்துட்டு என்ன கிளாஸ் அப்படின்னு பார்த்தாக்கா, மீத்தோட்ரெக்சைட் வந்து ஆன்டி மெட்டபலைட். ஓகேவா, ஆன்டி மெட்டபலைட் கிளாஸ் ஆஃப் ட்ரக். இது வந்துட்டு என்ன பண்ணுன்னா, இந்த ட்ரக் வந்து செல்ஸோட க்ரோத் வந்து செல்ஸோட மல்டிப்ளிகேஷன் வந்து கம்மி பண்ணும். இதுதான் வந்துட்டு இதோட ஆக்ஷன். ஓகே, அப்போ இந்த 6-mercaptopurine இது எந்த கிளாஸிஃபிகேஷன் பார்த்தா பியூரின் ஆன்டகோனிஸ்ட். இதுவும் வந்து ஆன்டி கேன்சர் ட்ரக் தான், மேஜர்லி ஃபார் லுக்யூமியாக்கு தான் இது வந்துட்டு யூஸ் ஆகும். அசோதயோப்ரின் அது வந்துட்டு இம்யூனோசப்ரசன்ஸ். பெனிசிலமைன் வந்துட்டு ஹெவி மெட்டல் ஆன்டகோனிஸ்ட்.
மெயினாக வந்துட்டு இது வந்துட்டுன்னா வில்சன்ஸ் டிசீஸ் இருக்கு இல்லையா, காப்பர் எக்ஸசிவ் காப்பர் இந்த பாடியில் எக்ஸசிவ் காப்பர் இருக்குன்னாக்கா அந்த கண்டிஷன் பேர் வந்து வில்சன்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து இது மேக்ஸிமம் யூஸ் ஆகும். அண்ட் ப்ளஸ் சம் கேசஸில் வந்து ருமேட்டிக் டிசீஸில் யூஸ் ஆகும். ஸோ இங்கே வந்து எந்த ஆன்டி கேன்சர் ட்ரக் வந்துட்டு ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷனில் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தாக்கா ஆப்ஷன் பி மீத்தோட்ரெக்சைட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இதுவுமே ஒரு முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன், which one of the following statement is incorrect? கீழே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் எந்த ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுதான் நம்ம கொஸ்டின். ஐசோனியாசின் மே காஸ் பெரிஃபரல் நியூரோபதி, குளோரோப்ரோமசைன் கேன் இன்டியூஸ் வாமிட்டிங், கோல்ஜின் இஸ் யூஸ்டு ஃபார் தி ட்ரீட்மெண்ட் ஆஃப் கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ், electroconvulsive therapy may be used in the treatment of depression. Okay, first one, isoniazid may cause peripheral neuropathy. High dose of isoniazid cause peripheral neuropathy. இது வந்து கரெக்டான ஒரு பாயிண்ட் சென்டென்ஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், குளோரோப்ரோமசைன் கேன் இன்டியூஸ் வாமிட்டிங். குளோரோப்ரோமசைன் வந்து ஆன்டி எமிட்டிக். ஓகேங்களா, இது வந்து ஆன்டிக் எமிட்டிக் எஃபெக்ட் இருக்கக்கூடிய ட்ரக் இல்லையா. ஸோ ஆன்டி எமிட்டிக் எஃபெக்ட் இருக்கக்கூடிய ட்ரக் என்ன பண்ணும், நாசியா, வாமிட்டிங் இதெல்லாம் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணும் இல்லையா. ஆன்டி எமிட்டிக் ட்ரக் என்ன பண்ணும், நாசியா, வாமிட்டிங், ஹிக்கப்ஸ் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ குளோரோப்ரோமசைன் கேன் இன்டியூஸ் வாமிட்டிங் அப்படிங்கிறது தப்பான, ஏன்னா அது ஆன்டி எமிட்டிக் ட்ரக் இல்லை, அது எப்படி வாமிட்டை கம்மி தான் பண்ணும். ஸோ அது இன்க்ரீஸ் பண்ணாது, இன்டியூஸும் பண்ணாது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஓகே, நெக்ஸ்ட், கோல்ஜின் இஸ் யூஸ்டு ஃபார் தி ட்ரீட்மெண்ட் ஆஃப் கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ். இதுவுமே வந்துட்டு கரெக்டான ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட், எலக்ட்ரோகன்வல்சிவ் தெரப்பி மே பி யூஸ்ட் இன் தி ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிப்ரெஷன். இசிடி இது வந்து என்னென்னா ஒரு சின்ன எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் பிரெயினில் வந்துட்டு பேஷண்ட்டோட இதில் வந்துட்டு அனஸ்தீசியா கொடுத்துட்டு பண்ணுவாங்க. ஸோ இது வந்துட்டு மேஜராக வந்துட்டு டிப்ரெஷனுக்கு வந்து ரொம்பவே எஃபெக்டான ஒரு ட்ரீட்மெண்ட் இல்லையா. ஸ்மால் எலக்ட்ரிக் கரண்ட் வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுவுமே கரெக்டான ஸ்டெப். நம்ம கொஸ்டினில் என்னென்னா விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட், எது தப்புன்னு தான் கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ, சி அண்ட் டி மூணுமே கரெக்டுன்ற பட்சத்தில் ஆப்ஷன் டி மட்டும் தான். ஸோ இங்கே நம்ம கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, குளோரோப்ரோமசைன் கேன் இன்டியூஸ் வாமிட்டிங் பிகாஸ் குளோரோப்ரோமசைன் இஸ் அன் ஆன்டி எமிட்டிக் ட்ரக். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, கொஸ்டின் நம்பர் 9. How many gram of sodium hydroxide should be dissolved in 100 ml of distilled water to prepare 2N sodium hydroxide? Okay, 2N sodium hydroxide ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ சோடியம் ஹைட்ராக்சைடு தேவை அப்படின்றது தான் வந்துட்டு கொஸ்டின். எவ்வளோ சோடியம் ஹைட்ராக்சைடை 1000 ml வாட்டரில் டிசால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகே, ஃபர்ஸ்ட், to prepare 1000 ml of 1N NaOH, ஒரு 1N NaOHக்கு எவ்வளோ கிராம் சோடியம் ஹைட்ராக்சைடு தேவைப்படும் அப்படின்னாக்கா 40 grams. இது தெரியும் நமக்கு இல்லையா. 1N NaOH is equal to 1 equivalent mass of NaOH. 1N NaOHனா என்னது, 1 equivalent mass of NaOH. ஸோ equivalent mass of NaOH is equal to 40 grams. ஸோ இங்கே வந்து நமக்கு 2N NaOH தேவை. ஸோ 40 into 1000 ml, 1000 into 2/1000 is equal to 80 grams. Option B, 80 is the correct answer. Next question. Drug which increases respiratory tract fluid. Drug which increases respiratory tract fluid is called expectorant, linctuses, laxatives, all of the above. Respiratory tract fluid increases. Okay. லிங்டஸ் இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும், ட்ரீட்டட் காஃப், த்ரோட் இன்ஃபெக்ஷன், த்ரோட் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி இருக்குது, ட்ரை காஃப் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு தான் வந்துட்டு லிங்டஸ் யூஸ் ஆகும். லாக்ஸேட்டிவ்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ட்ரீட் கான்ஸ்டிபேஷன். ஸோ ஆப்ஷன் ஏ, எக்ஸ்பெக்டோரண்ட். ட்ரக்ஸ் விச் இன்க்ரீசஸ் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் fluid is option A, expectorant. Next question. Water for injection differs from sterile distilled water as it is free from pyrogens, carbon dioxide, preservatives, antioxidant. வாட்டர் ஃபார் இன்ஜெக்ஷனும் ஸ்டிரைல் டிஸ்டில் வாட்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க.
ஆப்ஷன் ஏ பைரோஜன்ஸ் தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஏன்னா வாட்டர் ஃபார் இன்ஜெக்ஷன் வந்து ஒரு அடிஷ்னல் ஸ்டெரிலைசேஷன் ப்ராசஸ்க்கு போகும். ஸோ இதனால் என்னென்னா ஸ்பெசிஃபிக் கண்டாமினேஷன் சிக்னிஃபிகண்ட் கண்டாமினேஷன்லேருந்து இது தவிர்க்கப்படும். ஸோ ஆப்ஷன் ஏ பைரோஜன்ஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், which one of the following series represents the correct path of blood circulation? blood circulationோட correct pathway என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ லெஃப்ட் ஏட்ரியம் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் லங்ஸ், ரைட் ஏட்ரியம் ரைட் வென்ட்ரிக்கல் பாடி. ஆப்ஷன் பி ரைட் ஏட்ரியம் ரைட் வென்ட்ரிக்கல் லங்ஸ் லெஃப்ட் ஏட்ரியம் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் பாடி. ஆப்ஷன் சி லெஃப்ட் ஏட்ரியம் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் ரைட் ஏட்ரியம் ரைட் வென்ட்ரிக்கல் லங்ஸ் பாடி. ரைட் ஏட்ரியம் லங்ஸ் ரைட் வென்ட்ரிக்கல் லெஃப்ட் ஏட்ரியம் பாடி லெஃப்ட் வென்ட்ரிக்கல். ஸோ ஓகே, இது நம்ம வந்து ஒரு டயக்ராம் பார்த்துடலாம். ஓகே, இங்கே வந்துட்டு இது லங்ஸு, ஹார்ட் இங்கே இருக்குது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னென்னா ரைட் ஏட்ரியம் ரைட் வென்ட்ரிக்கல் லங்ஸ், லங்ஸ்லேருந்து திரும்ப லெஃப்ட் ஏட்ரியம் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் பாடி, திரும்ப சேம் ப்ராசஸ். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பார்த்தோம், லங்ஸ் பாடி. ஓகே, அசியூம் பண்ணிக்கோங்க. ரைட் ஏட்ரியம் ரைட் வென்ட்ரிக்கல் லங்ஸ் லெஃப்ட் ஏட்ரியம் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் பாடி, திரும்ப சேம் ப்ராசஸ். ஓகே, இதுதான் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இது என்னது கரெக்ட் ஆப்ஷன்? ஆப்ஷன் பி ரைட் ஏட்ரியம் ரைட் வென்ட்ரிக்கல் லங்ஸ் லெஃப்ட் ஏட்ரியம் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் பாடி. ஆப்ஷன் பி is the correct answer. Next question, when urinary pH becomes 8, significant increase in excretion of one of the drugs takes place. Meperamine, aspirin, morphine, mecalamine. Okay. என்ன கேட்குறாங்க, when urinary pH becomes 8, significant increase in excretion of one of the drugs takes place. ஓகே, urinary pH வந்துட்டு யூரின் pH வந்து 8 ஆச்சுன்னா கொடுத்துக்கப்பட்டதில் எந்த ட்ரக்கோட எக்ஸ்க்ரீஷன் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றது தான் கொஸ்டின் இல்லையா? ஸோ ஜென்ரலாகவே வந்துட்டு யூரின் பிஹெச்சை வந்துட்டு மேனிப்புலேட் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ வீக்லி ஆசிட் வீக்லி பேஸ்ட் ட்ரக்ஸ்லாம் இருக்கும்போது ஆல்கலைசேஷன் அதிகமாக பண்ணி எக்ஸ்க்ரீஷனை அதிகப்படுத்துவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்திங்கன்னா ஆஸ்பிரின் பாய்சன் கண்டிஷனில் என்ன பண்ணுவாங்க, யூரின் வந்து மோர் ஆல்கலைன், அதாவது pH 8 அந்த லெவலுக்கு கொண்டு போவாங்க சோடியம் பைகார்பனேட் கொடுத்து. ஸோ இது அயனைசேஷன் பண்ணுறதுனால யூரினோட எக்ஸ்க்ரீஷன் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ ஆஸ்பிரினோட எக்ஸ்க்ரீஷன் வந்துட்டு அதிகமாக இருக்கும் இல்லையா? ஸோ இங்கே கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி ஆஸ்பிரின். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆன்டி கேன்சர் ட்ரக் இஸ் அப்டைன்ட் ஃப்ரம் பிளான்ட்? சிஸ்பிளாட்டின், யூராசில், வின்கிறிஸ்டின், டொமாக்சிஃபன். எது பிளான்ட் பேஸ்ட் ட்ரக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லையா? கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி வின்கிறிஸ்டின். வின்கிறிஸ்டின் வந்துட்டு என்னது, வின்கா ஆல்கலைட்ஸ் கிளாசிஃபிகேஷனை சேர்ந்தது. இது வந்துட்டு கெத்தாரஸ் ரோசியஸ் இல்லைனா வின்கா ரோசியா, மடகாஸ்கர் ப்ரீவின்கல் இப்படின்ற இந்தோட லீவ்ஸ்லேருந்து எடுக்கக்கூடியது தான் வந்துட்டு இந்த வின்கிறிஸ்டின். வின்பிளாஸ்டின் எல்லாமே வந்துட்டு பிளான்ட் பேஸ்ட் ட்ரக்ஸ் தான். ஓகே, சிஸ்பிளாட்டின் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் இன்ஆர்கானிக் அல்கலைட்டிங் ஏஜென்ட் கிளாஸிஃபிகேஷனில் வரும், சிந்தட்டிக் இன்ஆர்கானிக் கிளாஸ் ட்ரக் அது. யூராசில் வந்துட்டு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் நோன் அஸ் ஹாலோப்ரிமிடின்ஸ். அண்ட் டொமாக்சிஃபன் இஸ் செலக்டிவ் ஈஸ்ட்ரோஜன் ரிசெப்டார் மாடுலேட்டர், ஆன்டி ஈஸ்ட்ரோஜன் கிளாஸிஃபிகேஷனில் வரும். ஸோ ஆப்ஷன் சி வின்கிறிஸ்டின் அப்படின்றது தான் கரெக்ட் ஆன்சர். வின்பிளாஸ்டின் இருந்துச்சுன்னா அதுவுமே வந்துட்டு கரெக்டான ஆன்சர் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் diuretic competes with aldosterone? mannitol, furosemide, ithacaric acid, spironolactone. Okay, option D spironolactone is the correct answer. Spironolactone belongs to potassium sparing diuretic. இல்லையா, potassium sparing diuretic. Other examples for diuretic compounds வேறு என்ன எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைர்னோலாக்டோன், எபிப்ளிடனோன், ஃபிலிரனோன் இதெல்லாமே வந்துட்டு இதுக்கான கரெக்ட் ஆன்சர் தான். ஸோ நார்மலாக ஆல்டோஸ்டிரோன் வந்து என்ன பண்ணால் சோடியம் பொட்டாசியம் எக்ஸ்சேஞ்ச் டிஸ்டல் டியூப்பில் வந்துட்டு ஸ்டிமுலேட் பண்ணுறது தான் அதோட ஆக்ஷன். இந்த ஸ்பைர்னோலாக்டன் வந்துட்டு இந்த எக்ஸ்சேஞ்சை வந்துட்டு பிளாக் பண்ணும் அண்ட் பொட்டாசியம் எக்ஸ்க்ரீஷனை வந்து ரெடியூஸ் பண்ணும். இந்த எக்ஸ்சேஞ்சை வந்துட்டு பிளாக் பண்ணி பொட்டாசியமோட எக்ஸ்க்ரீஷனை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணி சோடியமோட எக்ஸ்க்ரீஷனை வந்துட்டு சோடியம் அண்ட் வாட்டர் எக்ஸ்க்ரீஷனை
இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இதுதான் வந்து ஸ்பைரோலாக்டினோட இதோட ஆல்டோஸ்டிரோனோட பிளாக் பண்ணுறது. வேறஸ் மேனிட்டால் வந்துட்டு ஆஸ்மாட்டிக் டயூரிட்டிக், வாட்டர் ரீஅப்சார்ப்ஷனை இன்ஹிபிட் பண்ணும். ஃபியூரசமைட் எத்கார்னிக் ஆசிட்லாம் வந்துட்டு லூப் டயூரிட்டிக்ஸ், பொட்டாசியம் சோடியம் குளோரைட் ரீஅப்சார்ப்ஷன் செல்லில் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுறது, ஃப்ரீ வாட்டர் எக்ஸ்க்ரீஷனை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் வந்துட்டு இதோட ஜாப். ஸோ விச் டயூரிட்டிக் கம்பீட்ஸ் வித் ஆல்டோஸ்டிரான், ஆல்டோஸ்டிரானோட டைரெக்டாக கம்பீட் பண்ணுறது என்னது? ஆப்ஷன் டி ஸ்பைரோலாக்டோன் தான். என்ன பண்ணும்? ஆல்டோஸ்டிரான் சோடியம் பொட்டாசியம் எக்ஸ்சேஞ்சை இன்க்ரீஸ் பண்ணுறத வந்துட்டு இந்த ஸ்பைரோலாக்டோன் தடுத்து பொட்டாசியம் அப்சார்ப்ஷனை வந்துட்டு பொட்டாசியமோட வந்துட்டு கம்மி பண்ணி சோடியம் அண்ட் வாட்டர் எக்ஸ்க்ரீஷனை அதிகப்படுத்தும். ஸோ ஆப்ஷன் டி ஸ்பைரோலாக்டோன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Next question. Dash causes systemic arteriolar dilation and thereby reduces afterload. Okay, in the question ஒரு ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தலாம். அமைல் நைட்ரேட்ஸ், குளோர்தயோசைட், நிஃபிடிபின், அட்டினனால். இதுவுமே வந்துட்டு கவர்மெண்ட் ஆன்சர் கீழே இந்த கொஸ்டினை வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா எக்ஸாக்ட் ஸ்ட்ரைட் ஆன்சர் டைரக்ட் ஆன்சர் கிடையாது. அமைல் நைட்ரேட்ஸ் வந்துட்டு பிலாங்ஸ் டு ஆல்கைல் நைட்ரேட்ஸ் கிளாஸ், குளோரோதயோசைட் வந்து டயூரிட்டிக்ஸ், நிஃபிடிபின் வந்து கால்சியம் சேனல் பிளாக்கர் அண்ட் அட்டினோலால் பீட்டா பிளாக்கர்ஸ் இல்லையா. ஸோ ஐசோசார்பைட் மோனோநைட்ரேட் இருக்கு இல்லையா, ஐசோசார்பைட் மோனோநைட்ரேட் இது வந்து என்ன பண்ணால் ரிலாக்ஸஸ் வாஸ்குலர் ஸ்மூத் மசில் அண்ட் டைலேட்ஸ் பெரிஃபரல் ஆர்ட்ரிஸ். வேறு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா நைட்ரேட்ஸ், ஹைட்ரலைசைன், ஆல்ஃபா அட்ரினர்ஜிக் பிளாக்கர்ஸ். நைட்ரேட்ஸ்னால் சோடியம் நைட்ரோப்ரோசைட், நைட்ரோகிளிசரின், ஹைட்ரலைசைன், ஃபென்டோலமைன், ஃபீனாக்சி பென்சமைன். இந்த மாதிரி ட்ரக்ஸ்லாம் வந்துட்டு ஆப்ஷன்ஸில் இருந்திருந்தால் மேபி டைரக்ட் ஆன்சர் இருந்திருக்கும், கரெக்ட் ஆப்ஷன் இருந்திருக்கலாம். பட் இந்த ஆப்ஷன்லாம் இல்லாததுனால இந்த கொஸ்டினை வந்துட்டு அவங்க எலிமினேட் பண்ணிட்டாங்க. என்னென்ன ட்ரக்ஸ்னால் ஐசோசார்பன் நைட்ரேட், சோடியம் நைட்ரோப்ரோசைட், நைட்ரோகிளிசரின், ஃபின்டோலமைன், ஃபீனாக்சி பென்சமைன், ஹைட்ரலைசன். இந்த மாதிரி ட்ரக்ஸ் நேம் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following is not a beta-lactam antibiotic? Which of the following is not a beta-lactam antibiotic? எது beta-lactam antibiotic கிடையாது அப்படின்றது தான் கொஸ்டின். நிறைய கொஸ்டினில் வந்துட்டு இந்த நாட் அப்படின்றது இருக்கும், அது கவனித்து நீங்கள் எழுதணும். ஓகே, செஃபாக்ளார், ஆம்பிசிலின், இமிபெனம், வான்கோமைசின். ஓகே, செஃபாக்ளார் வந்து தேர்ட் ஜென்ரேஷன் செஃப்லோஸ்போரின்ஸ், ஆம்பிசிலின் வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் செஃப்லோஸ்போரின்ஸ், இமிபென் வந்து கார்பிமென்ஸ், வான்கோமைசின் வந்து கிளைகோபெப்டைட் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஓகே, பீட்டா லாக்டம் ஆன்டிபயோட்டிக்ஸ் மெயினாக என்னென்னா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஃபார் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு வந்துட்டு இது யூஸ் ஆகும். ஸோ இதுக்கு வந்து மேஜர் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெனிசிலின்ஸ், செஃப்லோஸ்போரின்ஸ், மோனோபாக்டம்ஸ், கார்பமென்ஸ், கிளாமினிக் ஆசிட். ஓகேவா. ஸோ இங்கே வந்துட்டு நம்மளுக்கு என்னது செஃப்லோஸ்போரின்ஸ் வந்துருச்சு, செஃப்லோஸ்போரின் வந்துருச்சு, கார்பபென்ஸ் வந்துருச்சு, அண்ட் ஆட் ஒன் அவுட் வாஸ் ஆப்ஷன் டி வான்கோமைசின், ஆப்ஷன் டி. ஸோ இது வந்து சம் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ். இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பீட்டா லாக்டம் ஆன்டிபயோட்டிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சல்பாக்டம், டாசோபாக்டம், கிளாமினிக் ஆசிட், ரெபல்டம், டெபிபெனம். இதெல்லாம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் பீட்டா லாக்டம் ஆன்டிபயோட்டிக்ஸ். Next question. Omeprazole is used in the treatment of peptic ulcer since it increases the secretion of mucus, is H2 receptor antagonist, H1 receptor antagonist, proton pump inhibitor. Option D, proton pump inhibitor. Next question. Sterilization of disposable medical equipments is generally carried out by gas, heat, radiation, chemicals. Okay, sterilization classification already நம்ம பார்த்துருக்கோம், physical, mechanical, chemical. ஸோ இங்கே வந்துட்டு என்னென்னா டிஸ்போசபிள் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்க்கு வந்துட்டு எந்த டைப் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரேடியேஷன் ஸ்டெரிலைசேஷனில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது இல்லையா, எக்ஸ்ரே, காமா ரேடியேஷன். ஸோ இந்த எக்ஸ்ரே ரேடியேஷனில் வந்துட்டு வந்து லார்ஜ் பேக்கேஜஸ் மெடிக்கல் டிவைஸில் எக்ஸ்ரேயில் வந்துட்டு லார்ஜ் மெடிக்கல் டிவைசஸ்லாம் வந்துட்டு ஸ்டெரிலைஸ் பண்ணுவாங்க. வேறஸ் இந்த காமா ரேடியேஷன் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு இந்த டிஸ்போசபிள் சிரஞ்சு, நீடு, ஸ்கேனுலஸ், ஐவி செட்ஸ், ஃபுட் இதெல்லாம் வந்துட்டு டிஸ்போசபிள் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸில் தான் வந்துட்டு பண்ணுவாங்க.
ஆப்ஷன் சி ரேடியேஷன் தான் வந்துட்டு கரெக்ட் ஆன்சர். இந்த ரேடியேஷனில் இருக்க 2 டைப்ஸ் இருக்குது இல்லையா. சப்போஸ் இட்கேஸ் இன் டெப்த்தாக கேட்டிருந்தாங்கன்னா எக்ஸ்ரேயில் வந்துட்டு லார்ஜ் டிவைசஸ் பண்ணுவாங்க, காமா ரேஸில் தான் வந்துட்டு இந்த டிஸ்போசபிள் சிரஞ்ச் நீடில்ஸ் இதெல்லாம் பண்ணுவாங்க. ட்ரை ஹீட் ஸ்டெரிலைசேஷனில் வந்துட்டு என்னென்னா மெட்டாலிக் டிவைஸ் ஸ்கேப்பல் சிசர்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குல்ல, ட்ரை மெட்டீரியல்ஸ் பவுடர்ஸ் மெட்டல் டிவைஸ் இந்த மாதிரி இருக்குது இல்லையா, இதெல்லாம் வந்துட்டு இந்த ஹீட் இதில் ட்ரை ஹீட் ஸ்டெரிலைசேஷனில் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து டிஸ்போசபிள் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்க்கு வந்துட்டு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி ரேடியேஷன் ஸ்டெரிலைசேஷன் தான். அந்த ரேடியேஷன் ஸ்டெரிலைசேஷனில் இன்னும் டெப்த்தாக அவங்க சப்போஸ் கொஸ்டின் வந்துச்சுன்னா எக்ஸ்ரேஸ் காமா ரேஸில் தான் வந்துட்டு டிஸ்போசபிள் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் ஸ்டெரிலைஸ் பண்ணுறாங்க. வேறஸ் எக்ஸ்ரேஸ் ரேடியேஷனில் வந்துட்டு லார்ஜ் பேக்கேஜஸ் மெடிக்கல் டிவைசஸ் இந்த மாதிரி இதை தான் வந்துட்டு ஸ்டெரிலைஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். எ பர்சன் டேக்கிங் நைட்ரோகிளிசரின் கன்சியூம்ஸ் ஆல்கஹால். தி ட்ரக் இன்ட்ராக்ட்ஸ் வித் ஆல்கஹால் அண்ட் த எஃபெக்ட் இஸ் சீன் அஸ். ஓகே, நைட்ரோகிளிசரின் எடுக்கிற பர்சன் ஆல்கஹால் எடுத்தால் அதோட ட்ரக் இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதான் கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் வந்து சிவியர் ஹைப்போடென்ஷன் அண்ட் கொலாப்ஸ், ட்ரௌசினஸ், ஆன்டிகோயகுலேட் எஃபெக்ட், ஹைப்பர் டென்ஷன். ஓகே, நைட்ரோகிளிசரின் என்னது? நைட்ரோகிளிசரின் வந்து வாசோ டைலேட்டர் இல்லையா. நைட்ரோகிளிசரின் இஸ் அ வாசோ டைலேட்டர். ஆல்கஹால் கேன் இன்க்ரீஸ் த ரிஸ்க் ஆஃப் லோ பிளட் ப்ரெஷர். ஆல்கஹால் வந்துட்டு என்னது? ஆல்கஹால் நைட்ரோகிளிசரின் கூட சேர்ந்தா லோ பிபி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ ஹைப்போடென்ஷன், லோ பிபினா என்னது? ஹைப்போடென்ஷன் இல்லையா. ஆப்ஷன் ஏ சிவியர் ஹைப்போடென்ஷன் அண்ட் கொலாப்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நைட்ரோகிளிசரின் ஆல்கஹால் கூட சேர்ந்தாக்கா ஹைப்போடென்ஷன் தான் வந்துட்டு நடக்கும். நெக்ஸ்ட். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஷெடியூல்ஸ் இன்க்ளூட்ஸ் ஷெல்ஃப் லைஃப் ஆஃப் ட்ரக்ஸ். இதுக்கான ஆன்சர் நம்ம ப்ரீவியஸ் ஷெடியூல் கொஸ்டின்லேயே பார்த்துட்டோம். லைஃப் பீரியட் ஆஃப் ட்ரக்ஸ் இல்லையா. ஷெடியூல் பி, ஆப்ஷன் டி ஷெடியூல் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஷெல்ஃப் லைஃப் ஆஃப் ட்ரக்ஸ், லைஃப் பீரியட் ஆஃப் ட்ரக்ஸ் வந்துட்டு ஷெடியூல் பி. ஸோ இங்கே வந்துட்டு ஷெடியூல் எஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ளைஸ் ஃபார் பிளட் பேங்க். இந்த எஃப்லேயுமே வந்துட்டு F1, F2, F3, FF அப்படின்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. F1னா வந்துட்டு பாக்டீரியல் வைரல் வேக்சின், F2நாக்கா வந்துட்டு சர்ஜிக்கல் ட்ரெஸ்ஸிங், F3னா வந்துட்டு அம்பிளிக்கல் டேப்ஸ், FFனா வந்துட்டு ஆப்தால்மிக் ப்ரிப்ரேஷன். FFுமே வந்துட்டு ஒரு முக்கியமான கொஸ்டின், நிறைய கொஸ்டின் பேப்பரில் வந்திருக்கு. ஷெடியூல் FF வந்துட்டு ஆப்தால்மிக் ப்ரிப்ரேஷன். ஷெடியூல் எம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், ஜிஎம்பி ரெக்குயர்மெண்ட்ஸ். இதுலேயும் M1, M2, M3 அதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஷெடியூல் ஜி வந்துட்டு என்னென்னா சப்ஸ்டன்ஸ் ஷுட் பி யூஸ்ட் அண்டர் மெடிக்கல் சூப்பர்விஷன். ஸோ இங்கே வந்துட்டு ஷெல்ஃப் லைஃப் ஆஃப் ட்ரக்ஸ் வந்துட்டு என்னது? ஆப்ஷன் டி ஷெடியூல் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆஸ்பிரின் அட்மினிஸ்டர்ட் வித் ஹெப்பாரின் increases bleeding tendency, decreases bleeding tendency, increases excretion of aspirin, increases excretion of heparin. ஓகே, ஆஸ்பிரின் கூட ஹெப்பாரின் கொடுத்தா என்ன கண்டிஷன் அப்படின்றது தான் வந்து கொஸ்டின். ஓகே, ஹெப்பாரினோட மேஜர் சைடு எஃபெக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளீடிங். ஓகேவா. ஹெப்பாரினோட மேஜர் சைடு எஃபெக்ட் இஸ் ப்ளீடிங். ஹெப்பாரின் வந்து என்னென்னா இந்த மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன், அன்ஸ்டேபிள் அஜைனா கண்டிஷன்லாம் வந்துட்டு ஆஸ்பிரினை விட நல்ல எஃபெக்டே வந்துட்டு கொடுக்கும். பட் இந்த ஆஸ்பிரின் அண்ட் ஹெப்பாரின் ரெண்டும் சேர்த்து கொடுக்கும்போது என்ன ஆகுனா சிவியர் ப்ளீடிங் தான் வந்துட்டு நடக்கும். ஸோ சில ஸ்டடீஸ், சில ஆர்டிகல்ஸ் என்ன சொல்லுன்னா காம்பினேஷன் ஆஃப் ஹெப்பாரின் அண்ட் ஆஸ்பிரின் ரெண்டும் சேர்ந்து கொடுக்கறதுனால ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஹெப்பாரின் தனியாக கொடுக்கறத விட இது ரெண்டும் சேர்த்து கொடுக்கறது ஒன்றும் பெரிய அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் ப்ளீடிங் கண்டிஷன் ரொம்ப சிவியர் வேர்ஸ் ஆகுது அப்படின்ட்டு சில ஆர்டிகல்ஸ், சில ஸ்டடீஸ் சொல்லுது. ஸோ ஹெப்பாரின் அண்ட் ஆஸ்பிரின் சேர்ந்து கொடுத்தா இன்க்ரீசஸ் ப்ளீடிங் டெண்டன்சி. ஆப்ஷன் ஏ ப்ளீடிங் அதிகமாகும். இதுதான் வந்துட்டு கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். எர்கோட்டமைன் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் லிசர்ஜிக் ஆசிட், மித்தெசெரிக்ரைட், மிகோனிக் ஆசிட், சிபுலிக் ஆசிட். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ லிசர்ஜிக் ஆசிட். ஓகே, எர்கோட்டமைன் வந்து என்னென்னா இது ஒரு பெப்டைட் ஆல்கலாய்ட் டிரைவ்டு ஃப்ரம் எர்கோட். ஓகேவா. பேரசைட்டிக் ஃபங்கஸ், சீரியல் கிரெயின்ஸ் இந்த மாதிரி தான் ஃபங்கஸ் வந்து கிளாவிசெப்ஸ் அப்படின்ற ஃபங்கஸில் இந்த சீரியல்ஸ் இந்த மாதிரி இதிலலாம் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபங்கஸ் இது. இதிலேருந்து எடுக்கக்கூடிய இதுதான் வந்துட்டு இந்த எர்கோட்டமைன். ஓகே, எர்கோட்டமைன் வந்துட்டு மேஜர்லி எல் த்ரிப்டோஃபான் அப்படின்றதுலேருந்து டிரைவ் ஆகி
கடைசியில் ஃபைனல் ப்ராடக்டாக வந்து லிசர்ஜிக் ஆசிட் சிந்தசிஸில் இதுவாகும். இதுதான் வந்துட்டு என்னது கீ காம்பவுண்ட் எர்கோட்டமைன் ஃபார்மேஷனுக்கு கீ காம்பவுண்ட் வந்து என்னது இந்த லிசர்ஜிக் ஆசிட் அதுதான். ஓகேவா, நான் வந்துட்டு இதோட ஃப்ளோ சார்ட் வந்துட்டு நான் அட்டாச் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following provides a greater surface area for gas exchange? Trachea, bronchus, alveoli, terminal bronchus. இது direct question. Option C, alveoli. Next question. Which of the following is not one of the treatments of acute alcohol poisoning? Okay, which of the following is not one of the treatment for acute alcohol poisoning? எது இல்லை அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ டைசல்ஃபிரம், குளுக்கோஸ், தையமைன், ஆக்சிஜன். ஓகேவா, ஓகே. டைசல்ஃபிரம் வந்து என்னென்னா க்ரானிக் ஆல்கஹால் டிபெண்டன்ஸ் இருக்குது இல்லையா, அந்த கண்டிஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த டைசல்ஃபிரம், க்ரானிக் ஆல்கஹால் டிபெண்டன்ஸ். ஓகே, அக்யூட் ஆல்கஹால் இன்டாக்சிகேஷனில் என்ன ஆகுனா ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ப்ரைமரி சப்போர்ட்டிவ் கேர் தான் இருக்கணும். சப்போர்ட்டிவ் கேர் ஃபர்ஸ்ட் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு பெட் சைட் குளுக்கோஸ் கொடுக்கணும். பெட் சைட் குளுக்கோஸ் ஃபாலோட் பை டெக்ஸ்ட்ரோஸ் இன்ஃபியூஷன். Next, monitor traumatic injuries. Fourth one, 100 microgram of thiamine to prevent wrinkles encephalopathy along with dextrose. Okay, acute alcohol poisoning க்கு இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் இதுதான். ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டிவ் கேர் இருக்கணும். நெக்ஸ்ட் குளுக்கோஸ் இன்ஃபியூஷன், டெக்ஸ்ட்ரோஸ் இன்ஃபியூஷன், நெக்ஸ்ட் ட்ராமாட்டிக் இன்ஜுரிஸ், அடுத்து வந்து 100 mg of thiamine. So 100 mg of thiamine, bedside supportive care, glucose infusion. So டைசல்ஃபிரம் வந்துட்டு என்னது க்ரானிக் ஆல்கஹால் டிபெண்டன்ஸ்க்கு தான் வந்துட்டு டைசல்ஃபிரம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எது கிடையாது அக்யூட் ஆல்கஹால் பாய்சனிங் வந்துட்டு நம்ம பெட்சைட் ஆக்சிஜன் கொடுக்குறோம், குளுக்கோஸ் போடுறோம், தையமைன் கடைசியாக 100 mg of thiamine கொடுக்குறோம். ஸோ வந்துட்டு கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ டைசல்ஃபிரம். ஏன்னா டைசல்ஃபிரம் வந்து க்ரானிக் ஆல்கஹால் டிபெண்டன்ஸ் இதுக்கு தான் வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது. Next question. Atropine is a muscarinic agonist, muscarinic antagonist, nicotinic agonist, nicotinic antagonist. Okay. Okay, muscarinic agonist. muscarinic agonistக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கோபாலமைன், இப்ரோட்ரோபின், கிளைகோப்ரோலேட், ஆக்சிபியூட்ரின் இதெல்லாமே வந்துட்டு அதர் எக்ஸாம்பிள் ஃபார் muscarinic agonist. ஓகே, இந்த அட்ரோபின் என்ன பண்ணுன்னா இது அசிட்டைல் கோலைனோட எஃபெக்டை பிளாக் பண்ணும். ஸோ இது வந்துட்டு யூஸ் ஆர்கனோஃபாஸ்பேட், கார்பமைட் பாய்சனிங், பிராடிகார்டியா, பியூப்பிள் டைடேஷன், சைல்ட்ஹுட் மயோப்பியா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்குலாம் வந்துட்டு இது ட்ரீட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. மேஜர் சைட் எஃபெக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரை மவுத், மிட்ரியாசிஸ், டக்கிகார்டியா, எஜிடேஷன் இதெல்லாம் வந்துட்டு மேஜர் சைட் எஃபெக்ட்ஸ். ஓகேவா, ஸோ அட்ரோபின் இஸ் அ மஸ்கார்னிக் அகோனிஸ்ட். அதர் எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கோபாலமைன், இப்ராட்ரோபியம், கைகோபைலோரைட், ஆக்சிபியூட்ரின் இதெல்லாம் வந்துட்டு அதர் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வந்து மஸ்கார்னிக் ஆன்டகோனிஸ்ட். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பைலோகார்பின், கார்பிகால், பீட்டா நிக்கோல், செவிமிலைன், ஆர்சிபெட் இதெல்லாம் வந்துட்டு மஸ்கார்னிக் அகோனிஸ்ட்டுக்கு எக்ஸாம்பிள். நிக்கோட்டினிக் அகோனிஸ்ட்டுக்கு வந்துட்டு நிக்கோட்டின், அசிட்டில் கோலின், சிஸ்டின், கோலின் இதெல்லாம் வந்துட்டு இதுக்கு எக்ஸாம்பிள். நிக்கோட்டினிக் ஆன்டகோனிஸ்ட் வந்து பென்டோலினியம், கியூரைன், தியாமித்தோஃபென் இதெல்லாம் வந்துட்டு இதுக்கான எக்ஸாம்பிள். ஸோ இங்கே நம்மளோட கொஸ்டின் என்ன அட்ரோபின் இஸ் அ மஸ்கார்னிக் அகோனிஸ்ட். ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் இன்சுலின் ஆன் கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம்? Inhibits glyconeolysis, glyconeogenesis and stimulates glycolysis, glycogenesis. Inhibits glycogenesis, stimulates glycolysis, glyconeogenesis. Inhibits glyconeogenesis, glycolysis, stimulates glyconeolysis, glycogenesis. Inhibits glycolysis, glyconeogenesis, stimulates glyconeogenesis. Okay. Insulin on carbohydrate metabolism is option A. Inhibits glyconeolysis, glyconeogenesis, stimulate glycolysis, glycogenesis. Next question. Disease like rickets, scurvy and beriberi occur due to the deficiency of
This is like rickets, scurvy, beriberi occur due to the deficiency of amino acids, carbohydrates, lipids, vitamins. Okay, option D, vitamins is the correct answer. Rickets வந்து vitamin D, scurvy is deficiency of vitamin C, beriberi deficiency of vitamin B1, thiamine. Okay வா? So rickets, scurvy, beriberi deficiency of vitamins. Next question, which of the following anti-diabetic drug acts by decreasing the amount of glucose produced by the liver? ஓகே, எந்த ஆன்டிடயபெட்டிக் ட்ரக் லிவரில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய குளுக்கோஸ் எஃபெக்டை கம்மி பண்ணுது அப்படிங்கிறது தான் வந்துட்டு கொஸ்டின் இல்லையா? ஸோ ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தா சல்ஃபனைல் லியூரேஸ், மெக்லிட்டினைட்ஸ், பைகுனைட்ஸ், ஆல்ஃபா குளுக்கோசிடேஸ் இன்ஹிபிட்டார். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி, பைகுனைட்ஸ் என்ன பண்ணுன்னா ஹெப்பாட்டிக் குளுக்கோஸ் ப்ரொடக்ஷனை டிக்ரீஸ் பண்ணும். டிக்ரீஸ் இன் ஹெப்பாட்டிக், அதாவது லிவர் குளுக்கோஸ் ப்ரொடக்ஷனை ரிலீஸ் பண்ணி பிளட் ஸ்ட்ரீமில் குளுக்கோஸ் ரிலீஸ் பண்ணுறதையும் வந்துட்டு கம்மி பண்ணும். ஸோ ஆப்ஷன் சி, பைகுனைட்ஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சல்ஃபனைல் லியூரேஸ் வந்து டைப் 2 டயபிட்டிஸ் மெலிட்டஸ்க்கு யூஸ் பண்ணும். இது வந்துட்டு என்னென்னா ஸ்டிமுலேட் த pancreas டு ப்ரொடியூஸ் அண்ட் ரிலீஸ் இன்சுலின். மெக்லிட்டினைட்ஸ் வந்துட்டு என்ன பண்ணால் இன்க்ரீஸ் இன்சுலின் செக்ரீஷன் பை பைண்டிங் அண்ட் க்ளோசிங் தி ATP சேனல்ஸ் இன் pancreatic பீட்டா செல்ஸ். ஸோ ஆல்ஃபா குளுக்கோசிடேஸ் வந்துட்டு என்ன பண்ணுன்னா கார்போஹைட்ரேட்லேருந்து சிம்பிள் சுகராக கன்வெர்ட் பண்ணக்கூடிய அப்சார்ப்ஷன் ஏற்படுத்தக்கூடிய என்சைம்ஸ் வந்து பிரேக் டவுன் பண்ணும், பிளாக் பண்ணும். ஸோ ஹெப்பாட்டிக் குளுக்கோஸ் ப்ரொடக்ஷனை டிக்ரீஸ் பண்ணுறது ஆப்ஷன் சி, பைகுனைட்ஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், an example of rapidly acting anticoagulant. Rapidly acting anticoagulant. Option A, warfarin, phenidine, propranolol, heparin. Correct answer is option D, heparin. So heparin is the rapid acting anticoagulant. என்னது? Blood thinners. Heparin is blood thinners used to prevent blood clots, existing clots இதெல்லாம் வந்துட்டு சிவியர் ஆகாமல் வேர்ஸ் ஆகாமல் வந்துட்டு ப்ரிவெண்ட் பண்ணும். ஆன்டி த்ரோம்போனின் 3 அண்ட் ஆன்டி த்ரோம்போனின் 3 கூட அட்டாச் ஆகி பைண்ட் ஆகி கிளாட்டிங் ஃபேக்டர்ஸை இன்ஆக்டிவேட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் ரேப்பிட்லி ஆக்டிங் ஆன்டிகோயாகுலண்ட் இஸ் ஆப்ஷன் டி, ஹெப்பாரின், பிளட் தின்னர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், தி ப்ரிகாசர் யூஸ்ட் இன் தி மேனுஃபேக்சர் ஆஃப் பென்சைல் பெனிசிலின் இஸ் phenyl acetic acid, 6-aminophenolsiloic acid, acetic acid, propionic acid. Okay, correct answer is option A, phenyl acetic acid. Okay, benzyl penicillin produce manufacture பண்ணுறதுக்கான precursor என்னென்ன? phenyl acetic acid plus L-cysteine plus L-valine. இது மூணும் பயோசிந்தசிஸ் பண்ணி தான் ஃபினைல் அசிட்டிக் ஆசிட், இது ஒரு ப்ரொசீஜர். செகண்ட் ஒன் வந்துட்டு என்னென்னா ஃபினைல் அசிட்டிக் ஆசிட் இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு ஃபர்மெண்டேஷன் பண்ணி பென்சைல் பென்சிலின் ப்ரொடியூஸ் பண்ணலாம். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ஃபங்கஸ் கிரைசோனியம் யூஸ் பண்ணியும் பென்சைல் பெனிசிலின் ப்ரொடியூஸ் பண்ணலாம். பென்சைல் பெனிசிலின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய 3 ப்ரொசீஜர்ஸ் வந்துட்டு ஃபினைல் அசிட்டிக் ஆசிட், L-cysteine, L-valine இது மூணும் கண்டென்ஸ் பண்ணி ஒரு ப்ரொசீஜர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃபர்மெண்டேஷன் பண்ணி ஒரு ப்ரொசீஜர் பண்ணலாம். அண்ட் ஃபங்கஸ்லேருந்து ஒன்று இருக்குது. ஸோ இங்கே கரெக்ட் ஆன்சர் இஸ் ஃபினைல் அசிட்டிக் ஆசிட் இஸ் தி மேஜர் ப்ரிகர்சர் ஃபார் மேனுஃபேக்சர் ஆஃப் பென்சைல் பெனிசிலின். நெக்ஸ்ட் கொஸ்டின், டிஸ்போசபிள் சிரஞ்ச் ஆர் மேடப் ஆஃப் ஆப்ஷன்ஸ் பாலிப்ரோபிலின், பாலிஎத்திலின், பாலிஸ்டெரின், பாலிடெட்ராக்ளோரோஎத்திலின். ஓகே, சிரஞ்சு இது பிளஞ்சர் பாடி. இந்த பிளஞ்சர் அண்ட் பாடி வந்து என்னென்னா பாலிப்ரோபிலினில் மேடாயிருக்கும். இந்த பிளஞ்சரோட சீல் இங்கே இருக்குது இல்லையா, இது வந்து பாலி ஐசோப்ரின். இது வந்து ஒரு டைப் ஆஃப் ரப்பர். ஓகேவா? டைப் ஆஃப் ரப்பர் இதில் மேடாயிருக்கும். பிளஞ்சர் அண்ட் பாடி வந்துட்டு பாலிப்ரோபிலினில் மேடாயிருக்கும். இந்த சீல் பிளஞ்சர் சீல் வந்துட்டு பாலி ஐசோப்ரோபின். ஸோ இங்கே வந்துட்டு டிஸ்போசபிள் சிரஞ்ச் ஆஃப் மேடப் ஆஃப் ஆப்ஷன் ஏ பாலிப்ரோபிலின்.
சப்போஸ் இன்கேஸ் இந்த பிளஞ்சர் சீல் எதால் மேடாக இருக்குது அப்படின்னா பாலி ஐசோப்ரென் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். ஓகே, which one of the following is not a pharmacological effect of morphine? மார்ஃபினோட pharmacological effect எது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் ஆர் constriction of pupil, CNS depression, diarrhea, respiratory depression. எது கிடையாதுன்னு தான் கேட்குறாங்க இல்லையா? ஸோ constriction of pupil correct, CNS depression correct, respiratory depression correct. Odd one out, option C. So diarrhea is the correct answer. Option C, diarrhea is the correct answer. Next question. The organic acid with antifungal activity is benzoic acid, propionic acid, andiconic acid, sorbic acid. ஓகே, இந்த கொஸ்டினும் வந்துட்டு கவர்மெண்ட் ஆன்சர் கீழேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ த ஆர்கானிக் ஆசிட் வித் ஆன்டிஃபங்கல் ஆக்டிவிட்டி, இதுதான் கொஸ்டின் இல்லையா? ஸோ மெனி ஆர்கானிக் ஆசிட், நிறைய ஆர்கானிக் ஆசிட்ஸ்க்கு வந்து ஆன்டிஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா லாக்டிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட், ப்ரோபியானிக் ஆசிட், ஃபார்மிக் ஆசிட், டார்டாரிக் ஆசிட், சிட்ரிக் ஆசிட், இன்னும் சிலது பார்த்திங்கன்னா ஃபினைல் அசிட்டிக் ஆசிட், ஃபினைல் அசிட்டிக் ஆசிட், பென்சோயிக் ஆசிட், பியூட்ரிக் ஆசிட், ஹைட்ராக்சி அசிட்டிக் ஆசிட், இந்த மாதிரி நிறைய ஆசிட்ஸ் வந்துட்டு நிறைய ஆர்கானிக் ஆசிட்ஸ் வந்து ஆன்டிஃபங்கல் ஆக்டிவிட்டி இருக்குது. ஸோ நம்மளுக்கு மெயின்லி ப்ரோபியானிக் ஆசிட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அண்ட் ஆப்ஷன் ஏ பென்சோயிக் ஆசிட் கூட கரெக்ட் ஆன்சர். ஆனால் இந்த கொஸ்டின் வந்துட்டு அவங்க ஆன்சர் கீழேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. வேறு ஏதாவது இந்த ஃபார்மிக் ஆசிட், லாக்டிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட், டாட்டாரி இதெல்லாம் ஆப்ஷன்ஸில் இருந்தாலுமே நீங்கள் அந்த ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். அசைக்ளோவிர் இஸ் யூஸ்ட் ஆஸ் ஆன்டிமலேரியல், ஆன்டிஃபங்கல், ஆன்டிவைரல், antiprotozoal. Okay, acyclovir is used as option C, antiviral, mainly used in the treatment of herpes simplex virus. Acyclovir is used in the treatment of herpes simplex virus infection as antiviral. Next question. A diuretic that can lead to alkalinization of urine is, diuretic that can lead to alkalinization of urine is acetozolamide, bendrofluozide, furosemide, amiloride. Okay, acetozolamide. Makes urine more alkalization, increase excretion of substance, alcohol poisoning, aspirin poisoning, aspirin overdose conditionல excretion அதிகப்படுத்துக்கு வந்து இந்த acetozolamide யூஸ் ஆகும். பென்ட்ரோஃபில் இது வந்து thiazide diuretic, loop diuretic, potassium sparing diuretic. ஓகேவா? இந்த கொஸ்டின் ஆக்சுவலி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ alkalization of urine is normal, manipulated normal. ஆஸ்பிரின் ஓவர்டோஸ்க்கு இது வந்து மேக்ஸிமம் இந்த ஆல்கனைசேஷன் ஆஃப் யூரின் வந்துட்டு யூஸ் ஆகும். இங்கே வந்துட்டு கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, அசிட்டோசோலமைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் என்சைம் இஸ் நோன் அஸ் ஆப்போ என்சைம், ப்ரோஸ்தட்டிக் குரூப், கோ என்சைம், ஹாலோ என்சைம். ஓகே, ஓகே. ஜென்ரலி இந்த ஹாலோ என்சைம் இருக்கு இல்லையா, இது வந்து 2 பார்ட்ஸாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து ஆப்போ என்சைம், இன்னொன்று வந்து கோ என்சைம் ஆர் ப்ரோஸ்தட்டிக் குரூப். ஓகே, இந்த ஆப்போ என்சைம் இஸ் ப்ரோட்டீன் பார்ட் ஆஃப் என்சைம். இந்த கோ என்சைம் ஆர் ப்ரோஸ்தட்டிக் குரூப் வந்து நான் ப்ரோட்டீன் ஆர்கானிக் பார்ட் ஆஃப் என்சைம். ஸோ இந்த ஹாலோ என்சைமோட பார்ட்ஸ் தான் வந்துட்டு இந்த ஆப்போ என்சைம், கோ என்சைம் ஆர் ப்ரோஸ்தட்டிக் என்சைம் குரூப். ஸோ correct answer is option D, halo enzyme. Okay, dash is the ability of infectious agent used to cause disease, immunity, susceptibility, virulence, attenuation. Correct answer is option C, virulence. Okay, ஓகே. இம்யூனிட்டினா என்னன்னாக்கா எதிர்ப்பு சக்தி, அதாவது ரெசிஸ்டன்ட் டு பேத்தோஜன்ஸ் அண்ட் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ், எதிர்ப்பு சக்தி இருக்கக்கூடியது வந்து இம்யூனிட்டின்னு சொல்லுவோம். சசப்டிபிலிட்டி என்னென்னா தாக்கப்படும் தன்மை உடையது, எதிர்ப்பு திறன் சோதனை அந்த மாதிரி. இது வந்துட்டு
something can be easily influenced. ஸோ இதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் ஆட்டினியூஷன்னா என்னென்னா அதோட தன்மையை வந்து குறைக்கிறது அல்ல வீக் ஆகுறது தான் வந்துட்டு ஆட்டினியூஷன். ஸோ விருலன்ஸ் தான் வந்துட்டு என்னது எபிலிட்டி ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் டு காஸ் அ டிசீஸ். எபிலிட்டி ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் டு காஸ் அ டிசீஸ். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, விருலன்ஸ். Next question, which of the following extraction methods is particularly used for extraction of volatile oils? Percolation, expression, enfleurage, microwave extraction. Used for extraction of volatile oils. Okay, volatile oils oda extraction methods என்னென்னு பார்த்தீங்கன்னா distillation, sacrification. இதில் வந்துட்டு 2 types இருக்கும், sponge process, Euclid process இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு enfleurage, நெக்ஸ்ட் வந்துட்டு macrination, spraying, solvent extraction, gas chromatography. இதெல்லாம் வந்துட்டு volatile oil extractionோட methods. ஓகே, இங்கே வந்துட்டு கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் பெர்குலேஷன் வந்து என்னென்னா soluble compounds from plant materials, அதாவது ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த டைப்ஸ் வந்து ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ்க்கு பெர்குலேஷன். எக்ஸ்ப்ரெஷன் வந்துட்டு என்னென்னா சிட்ரஸ் ஆயில், எசென்ஷியல் ஆயில் மூலம் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸில் இருக்கக்கூடிய எசென்ஷியல் ஆயில்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு எக்ஸ்ப்ரெஷன் மெத்தட் யூஸ் ஆகும். மைக்ரோவேவ் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட் வந்துட்டு என்னென்னா பிளான்ஸில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் அண்ட் அதர் மெட்டீரியல்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த மைக்ரோவேவ் எக்ஸ்ட்ராக்ஷன். என்ஃப்ளூரேஜ் வந்துட்டு என்ன எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் எசென்ஷியல் ஆயில்ஸ் ஃப்ரம் ஃப்ளவர்ஸ். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், what is the common name for Occamum sanctum? Occamum sanctum ஓட காமன் நேம் அப்படி என்னன்றது தான் கொஸ்டின். ஸ்வீட் பேசில், ஹோலி பைன், ஹோலி பேசில், சாக்ரெட் பைன். ஆப்ஷன் சி, ஹோலி பேசில் ஆர் துளசி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், தி ஃபேட்டி acids can be transported in and out of mitochondria through active transport, facilitated transport, non-facilitated transport, none of the above. Correct answer is option B, facilitated transfer. Next question, within how many days a pharmacist should dispense diluted aqueous mixture? Within how many days a pharmacist should dispense diluted aqueous mixture? Correct answer is option B, 14 days. Okay, next question, unequal distribution of color on tablet refers to. Unequal distribution of color on tablets refers to picking, sticking, capping, mottling. Correct answer is option D, mottling. Mottling தான் வந்துட்டு என்னது uneven distribution of color இந்த டேப்லெட்டில் இருக்கக்கூடிய அன்ஈவன் கலர் டிஸ்ட்ரிபியூஷனாக தான் வந்துட்டு மோட்லிங் சொல்லுவாங்க. ஆர் பிளாட்சி அப்பியரன்ஸ், மோட்லிங் ஆர் பிளாட்சி அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பிளாட்சி அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா, பிக்கிங், ஸ்டிக்கிங் இதெல்லாம் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரானுலேஷன் ப்ராசஸ் ஒழுங்காக நடக்கலைன்னா இந்த டேப்லெட் பஞ்ச் பண்ணும்போது டேப்லெட் அந்த பஞ்சோட சர்ஃபேஸில் வந்துட்டு ஃபார்முலேஷன் ஒட்டிக்கும். ஸோ வந்துட்டு ரிசல்ட்டிங் டிஃபெக்டிவ் டேப்லெட்ஸோ இல்லை அன்ஈவன் டேப்லெட்ஸ் வந்துட்டு கிடைக்கக்கூடியது தான் வந்துட்டு இந்த பிக்கிங். இதெல்லாம் கேப்பிங் வந்துட்டு என்னென்னா ஷேப்பு, அந்த டேப்லெட்டோட ஷேப் இது வந்துட்டு பிரேக் ஆகுறதோ இல்லை வந்து பர்ஃபெக்டாக வரலைன்னா வந்துட்டு டேப்லெட் உடையிறதோ வந்துட்டு இந்த கேப்பிங்கில் சொல்லுவாங்க. ஸோ அன்ஈவன் கலர் டிஸ்ட்ரிபியூஷனில் வந்துட்டு டிஃபெக்ட் இருந்தால் அது வந்துட்டு மோட்லிங் ஆர் ப்ளோச்சி அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின், ஈக்குவேஷன் தட் கிவ்ஸ் rate of drug dissolution from a tablet is Fick's law, Noyes-Whitney, Henderson-Hasselbeck, Michaelis-Mitten. Correct answer is option B, Noyes-Whitney. The process of addition of non-solvent to the solution which decreases the solubility of a solute is called drowning, solvent evaporation, supersaturation, nucleation. Option C, supersaturation. The most suitable disinfectant for decontamination of HIV contaminated endoscope is 1% sodium hypochlorite, 2% glutaraldehyde, 5% phenol, 70% ethanol. Correct answer is option B, 2% glutaraldehyde.
Next question, tetracycline is avoided during pregnancy because it produces severe hair loss in mother, it may affect the bone growth of fetus, it causes discoloration of mother's teeth, it may cause abortion. Correct answer is option B, it may affect the bone growth of fetus, tetracycline. Next question, which of the following is short acting beta 2 agonist used in asthma? Short acting beta agonist, terbutaline, salmeterol, formoterol, none of the above. Correct answer is option A, terbutaline. Salmeterol and formoterol are long acting beta 2 adrenergic agonist used in treatment of asthma COPD. ஷார்ட் ஆக்டிங் பஸ் கொஸ்டினில் வந்துட்டு ஷார்ட் ஆக்டிங் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ டெர்பியூட்டலின் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் யூஸ்டு ஃபார் என்ட்ரி கோட்டிங்? செல்லுலோஸ் அசிட்டேட் தாலேட், சோடியம் கார்பாக்சி மித்தைல் செல்லுலோஸ், இத்தைல் செல்லுலோஸ், ஹைட்ராக்சி ப்ரொபைல் மித்தைல் செல்லுலோஸ். Which of the following is used in the treatment of entry coating? Correct answer is option A, cellulose acetate phthalate. Generally entry coating tablets அப்படின்னா என்னன்னாக்கா ட்ரக் வந்துட்டு ஸ்டொமக் கேஸ்ட்ரிக் ஃப்ளூயிட் அதில் வந்துட்டு ரிலீஸ் ஆகாமல் இண்டஸ்ட்ரினல் ரீஜனில் போய் ரிலீஸ் ஆகணுன்றதுக்காக கொடுக்கக்கூடியதாக வந்துட்டு இந்த என்ட்ரி கோட்டட் டேப்லெட்ஸ். இந்த கேஸ்ட்ரிக் ஃப்ளூயிடோட இன்ஃப்ளூயன்ஸில் கேஸ்ட்ரிக் ஃப்ளூயிடில் ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறது தான் வந்துட்டு என்ட்ரி கோட்டிங் இல்லையா? அதாவது டெஃபினேஷன் வந்து டு ப்ரிவென்ட் ஃபார்முலேஷன் ஃப்ரம் கேஸ்ட்ரிக் ஃப்ளூயிட் இன் ஸ்டொமக் அண்ட் ரிலீஸ் இன் ட்ரக் கம்பனன்ட் இந்த இண்டஸ்ட்ரியல் கேஸ்ட்ரிக் ஸ்டொமக்கில் ரிலீஸ் ஆகாமல் இண்டஸ்ட்ரியல் ரீஜனில் போய் ரிலீஸ் ஆகக்கூடியது தான் வந்து என்ட்ரி கோட்டிங் டேப்லெட்ஸ். ஸோ இந்த என்ட்ரி கோட்டிங்க்கு வந்துட்டு மேக்ஸிமம் மேஜராக என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா ஹைட்ராக்சி ப்ரொபைல் மித்தைல் செல்லுலோஸ் தாலேட். ஹைட்ராக்சி ப்ரொபைல் மித்தைல் செல்லுலோஸ் தாலேட் ஓகேவா? ஹைட்ராக்சி ப்ரொபைல் மித்தைல் செல்லுலோஸ் தாலேட். ஓகே, இதுக்கு நெக்ஸ்ட் வந்துட்டு பாலிவினைல் அசிட்டேட் தாலேட். நெக்ஸ்ட் ஒன் வந்து டை எத்தில் தாலேட். நெக்ஸ்ட் வந்துட்டு செல்லுலோஸ் அசிட்டேட் தாலேட். இதுதான் வந்து நம்ம ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ செல்லுலோஸ் அசிட்டேட் தாலேட். ஸோ இந்த ஹைட்ராக்சி ப்ரோபைல் மெத்தில் செல்லுலோஸ் தாலேட், பாலிவினைல் அசிட்டேட், டைஎத்தில் தாலேட் இதெல்லாம் ஆப்ஷன்ஸில் இருந்தாலும் யூ கேன் சூஸ் தட் ஆன்சர். அதுவுமே வந்துட்டு கரெக்ட் ஆன்சர் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following statement is true for drug retailer? Sells drug for resale, middleman between wholesaler and consumer, does not provide patient counseling service, location of shop is not important. Okay, ஒரு ரீட்டைல் ட்ரக் ஸ்டோர் வச்சுருக்கிறதுக்கான மெயின் ஸ்டேட்மெண்ட் எது ட்ரூ உண்மை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. செல்ஸ் ட்ரக்ஸ் ஃபார் ரீசேல், ரீட்டைல் ஷாப்பில் வச்சுருக்கவங்க ட்ரக் ரீசேல் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த தப்பு. மிடில்மேன் பிட்வீன் ஹோல்சேலில் வாங்கி கன்சியூமர் கிட்ட கொடுக்கறது தான் வந்துட்டு ஒரு ரீட்டைலரோட ஜாப். ஸோ ஆப்ஷன் பி கரெக்ட். டஸ் நாட் ப்ரொவைட் பேஷண்ட் கவுன்சிலிங், ட்ரக் கொடுக்கும் போது பேஷண்ட் கவுன்சிலிங் வந்துட்டு கொடுக்க வேண்டான்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் வந்துட்டு தப்பான ஆன்சர். லொக்கேஷன் ஷாப் எங்கே இருக்குன்றது முக்கியம் இல்லைன்றாங்க. ஸோ இதுவும் தப்பு. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, மிடில்மேன் பிட்வீன் ஹோல்சேலர் அண்ட் தி கன்சியூமர்.